நடிகர் ராஜேஷ்ல ஆரம்பிச்சு மனோரமாவோட மகன் பூபதி வரைக்கும் 2025 பல நட்சத்திரங்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுல பல பேரோட மரணங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வயசுல சில நடிகர்கள் இறந்து போனதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சதும், அடப்பாவமே இவ்வளவு பெரிய நட்சத்திரம் இப்படியா இறந்து போகணும்னு கண்ணீர் விட்டு அழுதவங்க ரொம்ப பேரு. அப்படி 2025 மறைந்து போன நட்சத்திரங்கள் பத்தியும் அவங்க இறந்து போனதுக்கு பின்னால இருந்த அதிர்ச்சிகரமான காரணங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வெறும் லிஸ்டுகள் வீடியோ இல்லைங்க. ஒரு வகையில 2025 நம்மளை விட்டு மறைந்து போன நட்சத்திரங்களுக்கு மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலோட ஒரு ட்ரிபியூட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் ராஜேஷ் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத குணச்சித்திர நடிகர். மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் இயக்குனர்கள் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்யராஜ் என்று தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர்களின் படங்களில் நடித்து முத்திரை பதித்தவர். அவள் ஒரு தொடர்கதையில் அறிமுகமாகி கன்னி பருவத்திலே, அச்சமில்லை அச்சமில்லை, அந்த 7 நாட்கள் என்று பல படங்களில் நடித்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட ராஜேஷை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டது. நடிகை சரோஜா தேவி கொஞ்ச தமிழ் பேசிய நட்சத்திர நாயகி. பெங்களூரில் பிறந்து தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி என சூப்பர் ஸ்டார்களுக்கு ஜோடியாக நடித்து அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி போன்ற அடைமொழிகளோடு பெரும் புகழ் பெற்றவர். தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி படங்களில் நடித்த சரோஜா தேவி கடவுளுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த போதே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். நடிகர் கோட்டா சீனிவாசராவ் ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வில்லன் நடிகர். திருப்பாச்சியில் சனியன் சகடையாகவும், சாமியில் பெருமாள் பிச்சையாக முத்திரை பதித்த கோட்டா சீனிவாசராவ் ஆந்திராவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பது பலரும் அறியாத செய்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தக்கானி ஆகிய 6 மொழிகளில் நடித்த கோட்டா சீனிவாசராவ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். நடிகை பிந்து கோஷ் சற்றே குண்டான உடல் அமைப்பை கொண்ட நடிகையான பிந்து கோஷ் 80களில் வெளியான பல படங்களில் நகைச்சுவை நடிப்பை வெளிப்படுத்தியவர். கமல்ஹாசனும் பிந்து கோஷும் களத்தூர் கண்ணம்மா படத்தில் ஒன்றாக அறிமுகமானவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணமடைந்த பிந்து கோஷ் அடிப்படையில் ஒரு நடன இயக்குனரும் கூட. நடிகர் அவர்கள் ரவிக்குமார் மலையாளத்தில் நாயகனாக அறிமுகமான ரவிக்குமார் தமிழ் சினிமாவில் ஹீரோ, வில்லன், குணச்சித்திர நடிகர் என்று பல படங்களில் குறிப்பிடத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தியவர். நடிகை சுமித்ராவின் முதல் கணவர் ரவிக்குமார் என்பது அதிகம் அறியப்படாத செய்தி. ராதிகா தயாரித்த சித்தி, செல்வி உள்ளிட்ட மெகா சீரியல்களில் நடித்த ரவிக்குமார் நுரையீரல் புற்றுநோயால் காலமானார். நடிகர் மனோஜ் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன். தாஜ்மஹால் படத்தில் நாயகனாக அறிமுகமாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவர். சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், ஈர நிலம் உள்ளிட்ட படங்களில் நடித்த போதும் அவரால் வெற்றி படங்களை தர முடியவில்லை. மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கிய மனோஜ் 48 வயதிலேயே மாரடைப்பால் மரணமடைந்தார். இயக்குனர் எஸ் எஸ் ஸ்டான்லி இயக்குனர் மகேந்திரனிடம் உதவி இயக்குனராக இருந்து ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், மெர்க்குரி பூக்கள், கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய படங்களை இயக்கிய ஸ்டான்லி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக இருந்து மதயானை கூட்டம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். பிறகு ராவண கோட்டம் படத்தை இயக்கியதோடு வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்துக்கு வசனம் எழுதி கவனம் பெற்றார். பொல்லாதவன், கொடிவீரன் உள்ளிட்ட படங்களில் நடித்த விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் மரணமடைந்தார். நடிகை கொல்லங்குடி கருப்பாயி நாட்டுப்புற பாடகியான இவரது குரல் சொந்த கிராமத்தை தாண்டி
அகில இந்திய வானொலியில் ஒலித்தது. அவரை தேடி பிடித்து ஆண் பாவம் படத்தில் அறிமுகம் செய்தார் இயக்குனர் பாண்டியராஜன். வசனங்களை எல்லாம் பாடல்களோடு சேர்த்து அவர் பேசும் விதம் ரசனைக்குரியது. பாடல் பதிவுக்கு சென்றிருந்த சமயத்தில் தனது கணவர் மரணமடைந்ததால் பாடல் பாடுவதையும் சினிமாவில் நடிப்பதையும் நிறுத்திய கொல்லாங்குடி கருப்பாயி முதுமை காரணமாக மரணமடைந்த போது அவருக்கு வயது 99. நடிகர் சூப்பர்குட் சுப்பிரமணி, சுப்பிரமணியபுரம், அழகர் சாமியின் குதிரை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மாரி, ரஜினி முருகன் உள்ளிட்ட படங்களில் துணை நடிகராக நடித்த சூப்பர்குட் சுப்பிரமணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். இயக்குனர் வேலு பிரபாகரன் முற்போக்கு கருத்துக்களை தனது படங்களில் வழியாக மக்களுக்கு கடத்திய இயக்குனர். ஒளிப்பதிவாளர், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என்று பல முகங்களை கொண்டவரான இவர் நாளைய மனிதன், அதிசய மனிதன், அசுரன், ராஜாளி போன்ற படங்களை இயக்கியதோடு கடவுள், சிவன், புரட்சிக்காரன் போன்ற சர்ச்சைக்குரிய படங்களை இயக்கியவர். உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேலு பிரபாகரன் மரணமடைந்த போது அவருக்கு வயது 68. நடிகர் மூகா முத்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன். பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகி பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு என்று அடுத்தடுத்து நடித்தார். எம்ஜிஆருக்கு போட்டியாக கருணாநிதியால் களமிறக்கப்பட்டவர் என்ற விமர்சனம் எழுந்ததால் மூகா முத்துவின் திரைப்பயணத்தில் தடைகள் ஏற்பட்டது. பிறகு நடிப்பிலிருந்து விலகிய மூகா முத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீரன் வேலுத்தம்பி, நியாயத்தராசு போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். மூகா முத்து பாடிய நல்ல மனதில் குடியிருக்கும் நாகுராண்டவா என்ற பாடல் இன்றும் கொண்டாடப்படுகிறது. மதுவுக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார். நடிகர் மதன் பாப் அடிப்படையில் இசைக்கலைஞரான இவர் மதன் பாப் என்ற பெயரில் இசைக்குழு ஒன்றை நடத்தி வந்தார். பிறகு கிருஷ்ணமூர்த்தி என்ற தனது சொந்த பெயருக்கு பதிலாக மதன் பாப் என்ற பெயரில் சினிமாவில் நடிக்க தொடங்கினார். நீங்கள் கேட்டவை என்ற படத்தில் அறிமுகமான மதன் பாப் சுமார் 200 படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்திருக்கிறார். வித்தியாசமான முகபாவனைக்கும் சிரிப்புக்கும் புகழ்பெற்ற மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தது பெரும் சோகம். நடிகர் ரோபோ சங்கர் கிராமத்து மேடைகளில் ரோபோ நடனம் ஆடும் கலைஞராக இருந்து பல குரல் கலைஞர், நகைச்சுவை கலைஞர், திரைப்பட நடிகர் என்று வளர்ந்தவர். குறிப்பாக உடல் முழுக்க அலுமினியத்தை பூசிக்கொண்டு ரோபோ போல நடனமாடி புகழ் பெற்றவர். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, மாரி, இரும்புத்திரை, வேலைக்காரன், விஸ்வாசம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். நிறைய சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வலம் வந்த ரோபோ சங்கர் மதுவுக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு பல உடல் உறுப்புகள் செயலிழந்து மரணமடைந்தார். அப்போது அவருக்கு வயது 46. இயக்குனர் நாராயணமூர்த்தி மனதை திருடிவிட்டாய் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். பிறகு நந்தினி, ராசாத்தி, ஜிமிக்கி கம்பல், அன்பே வா, மருமகளே வா உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களை இயக்கிய நாராயணமூர்த்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அகால மரணமடைந்தார். ஒளிப்பதிவாளர் பாபு தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒளிப்பதிவாளர், இயக்குனர் SP முத்துராமனின் நிரந்தர ஒளிப்பதிவாளர் என்று பாபுவை சொல்வார்கள். முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், தூங்காதே தம்பி தூங்காதே உள்ளிட்ட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர். பரபரப்பான ஆக்ஷன் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்வதில் திறமையானவர். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயசங்கர், ரஜினி, கமல் போன்ற சூப்பர் ஸ்டார்களின் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த பாபு வயது மூப்பால் மரணமடைந்தார். இசையமைப்பாளர் சபேஷ் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர். கீபோர்டு பிளேயராக தனது இசை பயணத்தை தொடங்கிய சபேஷ் கானா பாடல்கள் பாடுவதில் புகழ் பெற்றவர். தனது மூத்த சகோதரர் தேவா இசையமைத்த பாடல்களுக்கு பின்னணி இசையமைப்பது, பாடல்களுக்கு இசையமைப்பது, பாடல் பாடுவது என்று தொடர்ந்து இயக்கியவர். பிறகு தனது இரட்டை சகோதரரான முரளியுடன் இணைந்து சமுத்திரம் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார்.
தவமாய் தவமிருந்து இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, இந்திரலோகத்தில் நா அழகப்பன், ஆட்டோகிராஃப், பொக்கிஷம், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், கூடல் நகர் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்துள்ள சபேஷ் உடல்நலக் குறைவால் அகால மரணம் அடைந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். நடிகர் பூபதி ஆட்சி மனோரமாவின் ஆசை மகன் சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என்ற தன் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய பல முயற்சிகளை எடுத்தார் மனோரமா. விசு இயக்கிய குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் ரஜினி ரசிகர் கேரக்டரில் அறிமுகமானார் பூபதி. பிறகு தூரத்து சொந்தம் என்ற பெயரில் சொந்த படம் ஒன்றை தயாரித்து அதில் பூபதியை ஹீரோவாக்கினார் மனோரமா. மு.க. ஸ்டாலினுடன் ஒரே ஒரு ரத்தம் என்ற படத்தில் நடித்த பூபதி நடிகை மீனாவுக்கு ஜோடியாக டிவி நாடகம் ஒன்றில் நடித்தார். மனோரமாவின் காட்டுப்பட்டி சத்திரம் என்ற டிவி நாடகத்தில் நடித்தார் பூபதி. ஆனாலும் பூபதியால் சிறிய வெற்றியை கூட பெற முடியவில்லை. விரக்தி அடைந்த பூபதி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஜொலிக்க முடியாத நட்சத்திர வாரிசாகவே மறைந்து போனார் பூபதி. தமிழ் சினிமா பத்தின முக்கியமான சம்பவங்களையும் செய்திகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.